நம்ம கோவத்தை டக்குன்னு காமிக்கிறோம். ஆனால் கடகடன்னு சில விஷயத்த சொல்லிடுறோம். ஆனால் நம்ம எமோஷனலாக காமிக்கிறோமா? எமோஷனலாக என்ன? அன்பு, அந்த உணர்வை, உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்றது ஒரு மனைவிட்ட சொல்கிறோமா, குழந்தைகிட்ட சொல்கிறோமா? ஆனால் கோவத்தை மாத்திரம் டக்குன்னு காமிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம எமோஷனலாக அவங்களுக்கு சொல்லணும், உன்னையே எனக்கு பிடிக்கும், உன்னால தான் நான் இப்படி இருக்கிறேன், உன்னால தான் நான் இதை செய்கிறேன், நான் இன்னைக்கு நிலைமையில் இருக்கிறேன்னா காரணம் நீ, இப்படின்னு சில விஷயங்களை உங்கள் உணர்வு பூர்வமான உங்களுக்குள்ள ஒரு எமோஷனலை, கோவத்தில் எமோஷனல் அந்த உணர்வை அவங்களுக்கு டிராவல் பண்ணுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. சொன்னாதான் நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன என்ன எண்ணங்கள் இருக்கு, நான் பார்த்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றது கிடையாது. உங்களோட உணர்வை நீங்க வெளிப்படுங்க. வெளிப்படுத்தினாதான் அவங்க உணர்வை சொல்லும் போது அங்க பிளஸ்ஸா இருக்கும், மைனஸ் இருக்கும். இங்க பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், ரெண்டுமே டேலி ஆகும். இதை சொல்லாம இருக்கும் போது அட்லாஸ்ட்ல நீ என்னை பார்க்கும்போது உனக்கு புரியாதா, நான் என்ன செஞ்சாலும், நான் என்ன நடைமுறைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, சாப்பாடு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு, இப்படி சில விஷயங்கள். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா நமக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இப்படி சில சின்ன 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 இதை நீங்க சொல்ல பாருங்க. அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த உணர்வு, அந்த உறவுகள் பலப்படும். அது ஒரு ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மா எங்கேயுமே எப்பயுமே சிதறாம இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். இது கணவன் மனையும் இல்ல, குழந்தைக்குள்ள மட்டும் இல்ல, மற்ற எல்லா உறவுகளையும் சில இடத்தில் யார் யார் உங்களுக்கு தேவையோ அந்த உறவுகிட்ட உங்க உணர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள். தினமும் இல்ல, நீங்க ஒரு தடவை சொல்லிட்டாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது காலம் தொடர்ந்து நடக்கும். யோசிச்சு பாருங்க, இது நீங்க பண்ணிருக்கீங்களா? உங்க உறவு கிட்ட உங்க உணர்வை எமோஷனலா சொல்லிருக்கீங்களா? கோவத்தில் உங்க உணர்வு சொல்லி பாருங்க, ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும்.